ஷவுக்கு அவன் லெவலு எவ்வளோ மோசன்றத ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரூவ் பண்ணே வரானுங்க. சீரியஸாக பாருங்கள், அந்த ஜிஎஸ்டி பற்றி அவன் என்ன சொல்லிக்கிறான் பாருங்களேன். ரோட்டில் போயிருந்தானா ஒருத்தன், அவனை அடிச்சு ரூ. 1000 பிடிக்கிட்டாங்களாம். அவன் சார் நான் கேட்டானா, ரூ. 300 திருப்பி கொடுத்துட்டாங்களாம். அதுதான் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பான். அறிவு கட்டவனே, அந்த காலத்தில் 15, 16 விதமான வரிகள் வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரே வரிக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் வேட் இருக்கும், சிஎஸ்டி இருக்கும், சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கும், சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும், செஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், மயிருக்கு எல்லாமே இருக்கும் டடே. அது எல்லாத்தையும் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து ஆரம்பத்தில் 80,000 கோடி வசூலாக இருந்தது ஒரு மாதத்துக்கு. இப்போ அது 2 லட்சம் கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த அளவுக்கு உயர்ந்ததுனால் சரி இப்போ குறைக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்சம் வரியெல்லாம் குறைச்சிருக்காங்க. இப்படி தான் ஒரு நிர்வாகம் செயல்படணும். உன்ன மாதிரி பைத்தியகாரத்தனமாடா பேசுவே நீ? அண்ணாமலை தூக்கி ஜெயிலில் போடுவாரா மோதி? எங்கேயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவன் பேசுகிற பேச்சாடா இது? அவரை அதான் அன்றைக்கே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நான். இப்போ அண்ணாமலை வந்துட்டு இப்போ சாதகமாக ஏதாவது பண்ணாருன்னா டெல்லியில் மிரட்டிட்டாங்கன்னுவான். இப்போ டெல்லி வந்து அண்ணாமலை சைடுக்கு போச்சுன்னா அண்ணாமலை மிரட்டிட்டாருன்னுவான். பைத்தியகார மாதிரி பேசுகிறேன் உண்மையாகவே நீ. எனக்கு வாங்குகிற காசுக்கு குறைக்கணுன்றது ஓகே ஃபைன், இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் புத்தாலித்தனமாக ட்ரை பண்ணிட்டேன்.